இடையில ஏதோ டைலாக் போட்டிங்களா, ரத்தமும் சதையும் ஒன்றா கலந்துருக்கு அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே. அப்புறம் மக்கள் ஐக்கியமாக இருக்கிறப்ப ரத்தம் சதையுமா தானே இருக்கணும். அப்படி ஒரு தலைவன் இனிமேல் வருவானா? அதுக்கே அழுதிய? அதுக்கேனா ஒரு தலைவன் நம்மளை நம்பி அழுதுட்டு இருக்கிய? அவனை எந்த சூழ்நிலையும் நம்ம ஏமாத்திடக்கூடாது, நம்ம மக்கள் ஏமாத்திடக்கூடாது, அவனை தலைவன் ஆக்கி கொண்டு போய் உச்சத்துல உட்கார வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அழுவுறீங்க. ஏற்கனவே உறுதிமொழி எடுத்தீங்க, இப்ப அழுது சென்டிமெண்டா உருவாக்குறீங்களா? அது என்ன டைலாக் அது? அதான் ஒன்னும் சத்தியம் வாங்குறீங்க, இல்லைன்னா அழுது சென்டிமெண்டா மக்கள்கிட்ட வந்து அப்படியே உள்ள போறீங்க. வேணாம், சும்மா கோவப்படுத்தாதீங்க. ஒரு உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. ஒரு சென்டிமெண்டா என்ன அழுது இருக்கீங்க. தமிழோட உணர்வு உங்களுக்கு வந்து ரொம்ப கேவலமா தெரியுதா? ஆனா 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 ஒரிஜினலா நடிச்சாருங்க ரொம்ப. ஏன்னா கிளிசரின் தான் போட்டு மற்ற படத்துல நடிப்பாரு. ஆனா ஒரிஜினலா நடிச்சீங்க பாருங்க, பின்ட்டீங்க. அதான் உண்மையான நடிகை நீங்க. நடிச்சாரா? ஆமா, கிளிசரின் போடவே இல்லைல்ல. அரசாங்கத்தில் சொல்லி அவார்டு கொடுக்க சொல்றீங்களா? அதை அவங்க பார்த்துக்குவாங்க.